எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனத்திற்கு இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். 2025ஓட ஒரு முதல் வெற்றி அப்படின்றத இந்த டீமோட செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த கம்பெனி பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு ஆர்விஆர் ஸ்டுடியோஸ். இந்த திரு ராஜேஷ் அவர்கள் ஒரு இசையமைப்பாளராக மட்டும்தான் தன்னை எப்போவுமே என்கிட்ட காட்டிகிட்டே இருப்பார். அவங்க மனைவியார், அவங்க தான் ப்ரொடியூசர். இந்த குடும்பமே எங்கள் மூலமாக இந்த படம் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்தாங்க. எஃபர்ட்ன்றதை விட ஒரு நம்பிக்கையோடு அதை கொடுத்தாங்க. ஐ ஹோப் இன்றைக்கி அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். கடைசி தோட்டம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் டாப்பில் இருக்குது அப்படின்றத கேட்கும்போது உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு மேடைக்கான ஒரு வார்த்தையாவோ, இது வந்து ஒரு சம்பிரதாயமான வெற்றி விழாவாவோ இல்லை, முழு மனசோடு. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து தன்னோட படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வெற்றி விழா நடத்துறது அப்படின்றது வந்து இன்றைக்கி தேவையில்லைன்னு தெரியுது. ஏன்னா வெற்றி விழான்றது ஒரு டிப்பிக்கலான ஒரு விஷயம். பட் அவர் ஒரு கிராட்டிடியூட் அப்படின்ற வகையில் தான் இந்த விழா வச்சுருக்காரு. ஏன்னா இந்த டீம் மெம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் லெஜெண்டரி ஆக்டர் திரு ராதாரவி அவர்கள். அவங்கள இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் பிஸ்னஸ் சைடில் பார்த்தோம், டீம் மெம்பர்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி காமன் பப்ளிக் ஒரு சி சென்டர்லேருந்து ஏ சென்டர் வரைக்கும் எல்லாருமே அவங்கள வேறு மாதிரி ஒரு மூடில் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு லீட் ஆக்டராக அக்செப்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது அவங்கள வில்லத்தனத்தோடு பார்த்து பயந்து குழம்பி திட்டி அப்படின்னு வளர்ந்தவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் அப்படி அவங்கள பார்த்து நமக்கு ஒரு அன்பு, நம்ம அப்பா மாதிரி ஒவ்வொரு வகையில் அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல் வரும்போது ரொம்பவே நல்ல ஒரு உணர்வு. அதை அவங்க தாங்கி நிறுத்தினாங்கன்றத இந்த டைமில் அதை ஷேர் பண்ணுறதே ஒரு நல்ல உணர்வாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்தை அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய இன்டர்வியூஸில் ப்ரொடியூசரும் சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய சப்போர்ட். அவங்க எப்போ அந்த படத்துக்கு அவங்களோட அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவங்களோட இந்த சீனியாரிட்டியை தாண்டி எப்போவுமே ப்ரொமோஷன்ஸில் ஃபுல்லாகவே கூட நின்றுருக்காங்க. இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூட நின்றுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவங்களோட டப்பிங் யூனியனில் உள்ள அடிப்படை உறுப்பினர் என்ற முறையிலையும் நான் அதை மகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிக்கிறேன். தென் இந்த படத்தில் ஆக்டர்ஸ் அப்படின்ற போது திரு ஸ்ரீ அவர்கள், வனிதா விஜயகுமார் அவர்கள் மற்றும் ஐயாபரி அவர்கள், கொட்டாச்சி அவர்கள், இந்த மாதிரி நிறைய சீனியர் ஆக்டர்ஸ்லேருந்து திரு யாசர் அவர்கள், இந்த மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த படத்தில் ஒரு லிமிட்டட் கேரக்டர்ஸை அழகாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி திரு நவீன் அவர்கள் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி விமர்சனமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் ஜஸ்ட் இவங்க எல்லாரையுமே ஒரு அப்ரிஷியேஷன் ப்ளஸ் ஒரு கிராட்டிடியூடோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கடைசி தோட்டா பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியாக நான் சொல்லி ஆகணும். இப்போதைக்கு எங்கள் தரப்புலேருந்து பார்க்கும்போது நாங்கள் தேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் சொல்லணும். இந்த படம் ரிலீஸுக்கு முன்பாகவே இந்த படத்துடைய வெளிநாட்டு உரிமை ஒரு நல்ல விலைக்கு ஒரு பெரிய கம்பெனியால் வாங்கப்பட்டிருக்கு. தென் கம்மிங் வெனஸ்டே ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் வந்து ஒரு மிகப்பெரிய விலைக்கு சைன் ஆக போகுது. இது ரொம்ப அஃபிஷியலாக நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறோம். படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 2 வாரங்களுக்குள்ள ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் தேட்டர்கள் தாண்டிய ஆடியன்ஸுக்காக இந்த படம் ரெடியாக இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாகவும் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த அழகான ஒரு க்ரூ, நல்ல உழைப்பு, இந்த தயாரிப்பாளர் அண்ட் டீம் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட் ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா முதல்ல போடும்போது யார் ஹீரோ, என்ன மாதிரி போஸ்டர் வேல்யூன்றதெல்லாம் இருந்த டவுட்ஸ் எல்லாம் உடைச்சிருச்சு. இது இன்றைக்கி வணிக ரீதியாக தேட்டரில் நீங்கள் தெரியும், நீங்கள் இன்றைக்கி புக் மை ஷோவில் பார்த்தா தெரியும், யாரும் நம்ம டிக்கெட் நியூவில் பார்த்தா தெரியும், யாரும் மறைக்க வேண்டியதில்லை, தெளிவாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த செலிப்ரேஷனில் நானும் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் அண்ட் ஃபேமிலிக்கும், ரெஃபர் பண்ண டைரக்டர் நவீனுக்கும், ஒத்துழைத்த அனைவருக்கும், எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் டீம் மெம்பர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வருடத்தில் தொடர்ந்து நல்ல படங்கள் மூலமாக சந்திப்போம். ஃபைனலி இந்த ஆர்விஆர் ஸ்டுடியோஸுடைய உரிமையாளர் திரு சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கள், அவங்கள கண்டிப்பாக சொல்லி எனக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து அவரை பற்றி ஒரு தெளிவான மனநிலையில் நம்ம தெளிவான ஒரு ஐடியாவில் நம்ம முதல்ல இல்லை. இவர் எதுக்காக சினிமாவில் இருக்கார், இவரோட ரூட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே அவர் வந்து நிறைய எக்ஸிக்யூட் பண்ண நினச்சார்.
ஆனால் இது எப்படி போகும், இவர் ரொம்ப கராராக இருக்காரா கரெக்டாக இருக்காரான்ற குழப்பம் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட மார்க்கெட்டிங் எக்ஸிபிஷனில் அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் ரொம்ப நேர்த்தியான ஒரு தயாரிப்பாளருக்கான எல்லா அம்சங்களோடையும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காருன்றது. அல்டிமேட்லி அவர் சினிமாக்குள்ள வந்திருக்கோம். ஃபேமிலி எல்லாமே சொன்ன விஷயம், அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்களாம் வந்து இந்த படத்தோட செலிபிரிட்டி ஷோவில் ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட பிரதர் படம் எடுக்க வந்தது வந்து தான் ஒரு மியூசிக் டைரக்டராக ஜெயிக்கணுன்றதுக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காங்கட்டு. இந்த படத்துலேயே அவர் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஹிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் அவளும் சாங் வந்து இன்றைக்கி யூத் வரைக்கும் ஹம்மிங் பண்ணுறாங்க, நிறைய ரீல்ஸ் பார்க்க முடியுது. அது ஸோ அது எமோஷ்னலி நான் அதை சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் ஆசைப்பட்ட வெற்றியிலிருந்து துவங்கி இருக்குது. அந்த வெற்றியில் எங்கள் பங்களிப்பு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். அடுத்து பெரிய ஆளுமைகள்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க, அவங்களுக்காக வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம டைரக்டராக எனக்கு உருவாக்குனது ஆர்யா ஸ்டுடியோஸ், ராஜேஷ் அண்ணன், வேலண்டின் அக்கா தான். அப்புறம் ராதாரவி சார். நான் சொன்ன இது ஷார்ட்ஸ் எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் எனக்காக பண்ணி கொடுத்துருந்தாரு. அப்புறம் ஸ்ரீ அண்ணன் டிஸ்கஸ் பண்ணி அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் யாசர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரில இந்த படம் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி பண்ணோம். எல்லாமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். ப்ரொடியூசர் சார்ட்ட சொல்லும் போதுலேருந்து வேலண்டின் அக்கா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். நல்லா வந்துருந்துச்சு. இப்போது தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதை பார்க்கும்போது இதில் இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் அடுத்தது நம்ம நல்லாவே பண்ணலான்ற ஒரு இது கிடைக்குது. ஸோ இன்னும் பெட்டராக பண்ணணும் அடுத்த படங்கள். ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க லேட்டாக வந்துட்டாங்க. உடனே காசி டாக்கீஸ் ஓனர்கிட்ட அந்த பையன் பேசுகிறான். பக்கத்தில் உட்காந்து நான் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான்னு நினச்சிருந்தேன். மேனேஜர் சார் இந்த மாதிரி ஒரு 10 minutes கழிச்சு ஷோ போடுங்க. அவரும் அங்கேருந்து ஓகே சொல்லிட்டா கொடுக்கு. நான் நினச்சேன் சரி ஓகே மேனேஜர் கொடுக்க. இல்லை சார் ஓனரா அந்தளவுக்கு இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் அவங்க டீம் வந்து எல்லா தேட்டர்ஸ் ஓனர்ஸ்கிட்டையும் ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருக்காங்க. அது காரணம் அவங்களோட நேர்மையான விஷயங்கள் தான். ஏன்னா எவ்வளோ தேட்டர்ஸ் போடுறேன்னு சொன்னாங்களோ அந்த தேட்டர்ஸ் வந்துச்சு. ரெண்டாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு 5 தேட்டர் தான் கிடச்சிது. நானும் ஜெனிஷோ உட்காந்துருந்தோம். டேபிள் 1-to-1 உட்காந்துருக்கும் பேசியிருந்தோம். ட்ராகன் போயிட்டுருக்கு, எந்த தேட்டரும் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சரி நான் சொன்னேன் ஒரே விஷயம், இந்த படத்துக்கு கடவுள் ஏதோ ஒன்று வச்சுருப்பார், அது கிடைக்கட்டும். நான் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன், ஆசைப்படுறது எனக்கு கிடையாது. எனக்கு தேவை விஷயம் என்னென்னா என்னை உருவாக்கின தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு தெரியும் ராஜேஷ்க்கு எவ்வளோ கொடுக்கணுன்றது. அதனால் எவ்வளோ ஸ்க்ரீன் வேணால் வரட்டும்னு என் மனசை காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஜெனிஷ் வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தார். இல்லை பிரதர் பாருங்கள், வெட்னஸ்டே நைட்டு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் ஏறும் கண்டிப்பாக அப்படின்னார். வெட்னஸ்டே ஈவினிங் நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீம்லாம் ஜஸ்ட் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சார் உங்கள் படம் ப்ரமோஷன் சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த தேட்டர் கொடுங்க. கோயம்புத்தூர் அப்படியே ஏறுது, திருப்பூர் ஏறுது, அப்படியே ஈரோடு, மதுரை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆஹா சரி ஓகே. ஃபோன் கால்ஸ் வரும்போது நான் அப்போ கூட இவர் தேட்டர் லிஸ்ட்டு எழுதுகிற வரைக்கும் நான் நம்பலை. சரி ஒருவேளை எது வேணும் நடக்கலாம் அப்படின்னு நம்பிவிட்டேன். ஆனால் தேர்ஸ்டே மார்னிங் தான் என்கிட்ட ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சார். பிரதர் இதெல்லாம் வந்திருக்கு. அதில் பெரிய பெரிய தேட்டர் தேவி, ஏஜிஎஸ். ஏன்னா ஏஜிஎஸில் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க படத்தை தான் ஃபஸ்ட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஷோ நம்மளுடைய தான் ஓடுது, 9:30 ஷோ. அதுக்கு நம்மளே கிளாப் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்க படத்தை தான் ஃபஸ்ட் ஷோவாக போடணும். ஏன்னா எவ்வளோ கூட்டம் வந்தாலும் போக தான் செய்வோம் கண்டிப்பாக அந்த படத்துக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். பட் அதையும் மீறி இந்த நம்ம படத்துக்கு ஒரு 9:30 ஷோ கொடுத்ததுக்காக அந்த ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை வச்சு இன்னி வரைக்கும் ஷோ பிரேக் ஆகாமல் போயிட்டுருக்கோம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். எந்த ஒரு தேட்டரில் ஷோ பிரேக்கே இல்லை. நான் அப்போ கூட கேட்டேன் ஜெனிஷ்கிட்ட, எப்பா என்ன ஏதாவது கூல் டவுன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்களே போங்க, அந்தந்த ஏரியா புக் மை ஷோ போங்க, டிக்கெட்ஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு நீங்களே ரிப்போர்ட் எடுங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்ரி 1 hour 2 hours ஒன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் ஜெனிஷ் வந்து நன்றி சொல்கிறதோட எங்கள் வீட்டில் பட்ட கஷ்டங்கள் அவங்களோட ஆசைகள் வந்து நிறைவேற்றி வச்ச ஜெனிஷுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ஐஸ் பிடிக்கலாம் கிடையாது, அவரோட ஒர்க்கை அவர் செய்கிறாரு. பட் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணார். நைட்டு 1:30 மணி 2 மணிலாம் உட்காந்து ஃபோன் கால்ஸ் பேசிகிட்டு இருப்போம்.
அப்பையும் அவர் வந்து, ஏன்னா அவர் வந்து டைமிங்க்கு தூங்குறவர். அவங்க வீட்டில் 9 மணி ஆனால் ஃபோன் ஆஃப் பண்ணுறவர். ஆக்சுவலி அப்போ தான் கேள்விப்பட்டேன். 9 o'clock ஃபோன் சைலண்ட், he will sleep. மார்னிங் 4 o'clock எழுந்துப்பார், வாக்கிங் போவார், யோகா பண்ணுவார். நிறைய பேர் தான் ஜெனிஷு, பட் நிறைய யோகாசனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கூட கேட்டேன், என்ன பிறகு இதெல்லாம் பிறகு அதெல்லாம் நல்லது உடம்புக்கு, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்பேற்பட்ட ஆள் வந்து ஒரு 4 நாளாக வந்து 1:30 மணி 2 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு பெரிய விஷயம். தென் நம்ம படத்தோட ஆர்ட் டைரக்டர் சரவணன் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி மிஸ்டர் சரவணன் சார், தேங்க்யூ ஃபார் வெரி மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் தென் மெயினாக அந்த படம் ஃபஸ்ட்டு ஷோ உதயம் தேட்டரில் போகும்போது, சாரி கமலா போகும்போது ஃபுல் சீட்ஸு கம்ப்ளீட்டடு. கமலா தேட்டரில் நாங்கள் கேட்கும்போது முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. முதல் நாள் ஈவினிங்கு ஜெனிஷ்க்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம், நாங்கள் வந்து ட்ராகனை எடுத்துகிட்டு நாங்கள் 10:30 மணி 11:30க்கு மாற்றிக்கிறோம், உங்கள்கிட்ட கொடுத்துறோன்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி. அது எந்த நம்பிக்கையில் கொடுத்தாங்களோ அந்த நம்பிக்கை ஷோ ஃபுல்லாச்சு. அதனால் அது ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாட்டிலே வெள்ளிக்கிழமை வந்த படங்கள்லே, ஏற்கனவே போயிட்டு இருக்கிற படத்துலேயே எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஷோ வந்த படம் கடைசி தோட்டம். அதனால் அதெல்லாம் நம்ம நினச்சி பெருமைப்படணும். ஒரு சூப்பர் ஸ்டார் படம் எப்படி ரிலீஸ் ஆகுதோ, அஜித் சார் படம் ரிலீஸ் ஆச்சோ, அது மாதிரி இன்றைக்கி வந்து கடைசி தோட்டா படம் வந்து 9 மணிக்கு ரிலீஸ் ஆனது காரணம் அப்பா தான். ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் நானும் நவீனும் டிஸ்கஸ் பண்ணும்போது, முதல்ல நவீன் வந்து டைரக்டர் எனக்கு தெரியாது, அவர் எங்கள் போன படத்தோட டிசைனர், அவர் லோக்கல் சாருக்கு டிசைன் பண்ணி தான் வந்திருந்தார். அதனால் உட்காந்து ஜஸ்ட் கெட் டுகெதரில் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பித்தார். அந்த ஸ்பார்க் எடுத்துக்கிட்டாங்க, நல்லா இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இன்றைக்கி அவர் இன்றைக்கி டைரக்டராக. ஏன்னா இத்தனை நாள் நான் நவீன் கூப்பிட்டுருந்தேன், நான் அது இன்னிலேருந்து கூப்பிட முடியாது, டைரக்டர்னு கூப்பிட்டாகணும். ஏன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டார் அவர், அதுக்கு உண்டான ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்தாகணும். அதனால் மிஸ்டர் நவீன் வந்து இன்றைக்கி டைரக்டர் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே, ஆனந்தா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், அந்த யுகேஷாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், அது மாதிரி எல்லாருமே செம்ம ஹார்ட் ஒர்க்கு வந்த படம் தான் இந்த படம். அதே மாதிரி அப்பாவை பற்றி சொல்லும்போது என்னென்னா, ஏற்கனவே நிறைய பேசிட்டேன், எல்லா இதுலேயும் பேசிட்டேன், சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இப்போ நான் இதில் போட்டேன்னா, ஸ்லைடில் வச்சேன்னா நீங்கள் அவரை பார்த்தா மாதிரி இருக்கும். அதனால தான் நான் என்ன அறியாமல் அவர் அப்பான்னு கூப்பிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் அவரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா, என் சிஸ்டர் என் அப்பாலாம் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி இருப்பாங்க. நான் எங்கள் அம்மா கலர், நான் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் டைப்பில் இருப்பேன். அதனால் கேட்பாங்க, இன்னும் உங்கள் அக்கா அந்த கலர் இருக்காங்க, எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வெறுத்துருவீங்க அப்படின்னு. அவர் இன்னும் ஃபாரினர் மாதிரி இருப்பார், சக்கச்சவைன்னு இருப்பார் எங்கள் அப்பா அப்படின்னு. அதனால் அப்பான்னு எல்லாரையும் கூப்பிட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அவரும் என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரியும், கடைசி தோட்டா ப்ரமோஷன் வந்து எவ்வளோ தடவை பண்ணோமோ அத்தனையும் வந்தார். அதுக்காக நான் அவருக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நன்றியுடன் தலைவணங்கி அவர் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எந்த ஆர்டிஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க, நான் இல்லை ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். நீங்கள் எப்பவுமே வந்து சொல்லியிருக்கீங்க வனிதா விஜயகுமார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க கொண்டாங்கன்ட்டு. ஆனால் சில ஃபங்க்ஷன் நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க, ஆனால் ஏன் வரல? வையாபுரியும் அதே மாதிரி வரல, கொட்டாச்சியும் வரல. பெரிய பெரிய லெஜெண்ட்டு அவர், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் வந்து வளர பசங்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க? நாங்கள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 days, இன்க்ளூடிங் பிஆர்ஓ சத்யா அண்ணன் இந்த நேரத்தில் முயற்சி வந்து அவருக்கு ஈடு இல்லாத முயற்சி. ஏன்னா என்னோடய படங்களில் வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து நிறைய அவமானப்பட்டு தான் இருக்கார். நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சில ஆர்டிஸ்ட்கிட்ட ஃபோன்லாம் கட் பண்ணுவாங்க, எங்கள் ஃபோன் கட் பண்ணுவாங்க, அது அவருக்கே தெரியும். பட் இருந்தாலும் இந்த மேடை ஒரு நிமிஷம், என்னென்னா பிஆர்ஓ வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் எங்களை. ராதாரவி சார் வரேன்னு சொன்னாங்க, நாங்கள் கம்பல்சரி வந்துடுவோம். அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் வரன் எல்லா ஈவெண்ட்டும் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே அவங்க வர மாட்டாங்க. பிஆர்ஓ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூப்பிட்றோன்றாங்க. நாங்களும் 2 பெரிய செலிபிரிட்டி வரான்னு சொல்லிட்டு தான் வரோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. அது இல்லாமல் வந்து ஒரு கண்டென்ட் மீன் வந்து ஒரு ப்ரொமோஷன் வர மாட்டாங்க. ஏன் அது எனக்கு புரியல. நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் கேட்டு தான் வரும். சரி, இதுமாதிரி ஆர்டிஸ்ட் வராங்க, நாங்கள் போகணுன்ட்டு எங்களை அனுப்புகிறாங்க. சண்டே கூட அனுப்புகிறாங்க, சாட்டர்டே கூட அனுப்புகிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து பண்ணுறது தப்பா, நீங்கள் பண்ணுறது தப்பா?
இந்த கடைசி தோட்டா நல்ல ஹிட் ஆக்கினதே உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள் தான். ஏன்னா அன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரீமியம் ஷோ போடும்போது நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்டு, நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டு, அந்த என்ன சொல்கிறது, யூடியூப்ஸில் பார்த்தா ஃபுல்லாக உங்களோட ஆதரவு தான் அதிகமாக இருந்தது. நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். பதில் என்னவா இருக்கும்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த தடவை கொஞ்சம் பேசலாம் தான் நான் மைக் எடுத்தேன். வராதவங்களுக்கு ரொம்ப நன்றி, வந்தவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள். நான் அவங்கள பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டு எடுக்கிறோம், காலையில் வரைக்கும் எல்லாரும் வரேன்னாங்க. கொட்டாச்சியாக இருக்கட்டும், வையாபுரியாக இருக்கட்டும், வனிதா விஜயகுமார் அவங்களா இருக்கட்டும். நான் எத்தனை நேரம் என்னால் நீங்கள் இப்போ என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம காப்பாற்றிட்டே இருக்க முடியாது எல்லாரையும். அது என் வேலை கிடையாது. நான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் லைஃப்பில். போட்ட முதலீடு வருமா வராதா? ரெண்டாவது நம்ம கரெக்டு. ஏன்னா அதுதான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறதுன்னு நினைக்கிறேன்னா, அது அவங்க ப்ரொமோஷனுக்கு வராங்கன்றார். கரெக்டு தான், அது அவங்க ப்ரொமோஷனுக்காக வராங்க. ஏன்னா அப்பாவுக்கு அவசியமே இல்லை இவ்வளோ தூரம் வரணும்னு. ஒரு ஃபோன் ஒரு வீடியோ அங்கே வீட்டிலேருந்து போட்டார்னா அது தெரிக்க விடும். அவர் எப்படா வரணும், எத்தனை மணிடா வரணும், டேய் நான் ஆக்சுவலி கார் அனுப்புகிறேன்னே, உங்கள் கார்லாம் தேவையில்லை, என் காரில் வரேன்டா, ஃபோனை வீடாண்டார். அதுமாதிரி ஸ்ரீயாக இருக்கட்டும். ஸ்ரீக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சீரியலோட ஷூட்டிங் நைட் வரைக்கும் போகும், எப்போ வரும் எப்போ முடியும்னு தெரியாது. இப்போ கூட அவங்களுக்கு நாளைக்கு ஃபுட்டேஜ் கொடுத்தாங்கன்னு டப்பிங்கில் இருக்க முடிச்சுட்டு வரேன், வந்துடுறேன்டா, எப்படியாவது வந்துடுறேன்டா, சீக்கிரமாக வரேன்றாரு. பட் வீட்டிலே இருந்துக்கிட்டு சில நடிகர்கள் வராத இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா சந்தோஷம்னு நினைக்கிறேன். தாழ்மையுடன் நிறையா தடவை பேசிட்டேன். நடிகர் சங்கம் சொல்கிறாங்க கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க, பெப்சி கிட்ட என்ன வைக்கிறாங்கன்னா கையெழுத்து போட மாட்டேன்றாங்க இந்த ஷெடியூலுக்கு. தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கத்தை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெய்து கையெழுத்து போடாதீங்க. ஏன்னா நான் பாருங்கள் இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். பத்திரிக்கையாளர் கேட்குறது கரெக்டான விஷயம். எங்களுக்கு ஒரு மைலேஜ் அவங்களாம் வந்தாங்கன்னா அவங்க நடித்த படம் தான், அவங்க நடித்த படத்துக்கே வரதில்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக. ஏன்னா 5 மணி வரைக்கும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே, பட் வரலன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட்டு அவங்கள பற்றி பேசுகிறது டைம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த நல்ல விஷயத்தை நோக்கி நான் பயணிக்கலான்றது போயிட்டுருக்கேன். அதனால் இந்த மீடியா மூலிமா சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஃபுல் டு தோஸ் பீப்புள்ஸ் ஹூ ஆர் நாட் கம்மிங் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டேஜ். ஓகேயா? இந்த சக்ஸஸ் மீட்க்கு காரணமாக இருந்த எல்லாரையும் நன்றியோடு நான் இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும், முக்கியமாக ராதாரவி அப்பா, ஸ்ரீ அண்ணா, யாசர், இந்த படத்தில் இன்னும் நடித்து இங்கே வர முடியாத அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. படத்தை பார்த்துருப்பீங்க தியேட்டரில் போயிட்டு, நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பெரிய ஊக்கமாகவும் ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் ஆன் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்த ஒவ்வொருத்தரையும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இன்னும் உங்களோட உங்களோட தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் சப்போர்ட், உங்களோட கைடன்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரையும் தியேட்டரில் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.